கனைத்திளங் கற்றெரும கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நென்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசல் கடபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செத்த மனத்துக்கினியானைப் பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் ராமனை மனத்துக்கினியான்னு கொண்டாடக்கூடிய பாடல் இது. நாம் மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் கோதண்டராமசுவாமி கோயிலின் ஆண்டாள் சன்னதி வாயிலில் உள்ளோம். ராமர் சன்னதியில் ஆண்டாள் எப்படி எழுந்தருளி இருக்கிறாள்? திருப்பாவையில் ஆண்டாள் முக்கியமான சில அவதாரங்களை பாடியுள்ளாள். ஸ்ரீராமாவதாரத்தை கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்னும் மனத்துக்கினியான் என்னும் பாடினாள். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை என்று பாடினாள். அதே வாமனாவதாரத்தையும் திரிவிக்ரமாவதாரத்தையும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்னும் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமான் என்னும் அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி என்றும் 3 இடங்களில் பாடினாள். இப்படி 3 பிரதானமான அவதாரங்களை ஆண்டாள் திருப்பாவையில் பாடியுள்ளாள். ஆண்டாள் பிறந்ததே கண்ணனுக்காக. ஆனால் ராமனுக்கு இருந்த பெருமை, தனக்காக இல்லாதவர்களை கூட தன்பால் ஈர்க்கவல்ல சக்தி சாமர்த்தியம். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி என்று சொல்லுவார்கள். சத்ருக்கள் கூட கொண்டாடக்கூடிய பெருமை படைத்தவன், வீரம் படைத்தவன் தான் ராமன். ஆண்டாள் விரோதி அல்லள், சத்ரு அல்லள். ஆனாலும் பிறந்தது கண்ணனுக்காகத்தானே. ராமனை பற்றி பாடலாமா? ராமனை பற்றித்தான் மனத்துக்கினியான் என்று கூறுகிறாள். நாம் ராமனை பற்றி நினைத்தாலே நம் மனத்துக்கு பேரின்பம் கிட்டும். ராமனை பற்றி பாடிய ஆண்டாளை சேவித்துக் கொள்ளுவோம். ஆச்சரியமான திருமேனி அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. பகவானுக்கு பாசுரங்கள் பாடிக் கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார், பூமாலை சூடிக் கொடுத்தபடியால் சூடிக் கொடுத்த நாச்சியார். ஆண்டாளை சேவிக்கும் போதே இந்த சன்னிதானத்தில் எழுந்தருளியிருக்கும் வெண்ணைக்காடும் பிள்ளையையும் சேர்த்து சேவித்துக் கொள்கிறோம். நர்த்தன கிருஷ்ணன் காலை கொண்டு நர்த்தனமாடுகிற திருக்கோலத்தில் ஓர் கையிலே வெண்ணையை பிடித்து கொண்டு, இதோ இந்த ஆட்டத்துக்கு இறங்காதவர்கள் ஏங்காதவர்கள் உண்டா, ஏங்கினவள் தானே ஆண்டாள் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு பெருமான் திண்ணென்ற திருக்கோலத்தோடு எழுந்தருளியிருக்கிறார். பல திருக்கோயில்களில் வெண்ணைக்காடும் பிள்ளை இருப்பார். அவர் இருந்தால் அந்த கோவிலே சௌமியமாக ஆதரத்தோடே சாந்தி தவழ விளையாட்டா இருக்க போறதுன்னு அர்த்தம். அதை காட்டி கொண்டு தான் இங்கே கண்ணன் எழுந்தருளியிருக்கிறார். கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் மங்களாசாசனம் செய்து கொண்டு ஆண்டாள் பாடிய மனத்துக்கினியான் எப்படி அனைவருடைய மனத்துக்கினியான் ஆனார், எப்படி வால்மீகியினுடைய மனத்துக்கினியான் ஆனார்ங்கிறத பார்ப்போம். ராமாயணம் தொடக்கம் என்றாலே தியான ஸ்லோகங்களை முதல்ல கூற வேண்டும். நாம் நிறைய முன்னுரை பார்த்து விட்டோம். கண்ணனிடத்திலிருந்து எப்படி ராமனுக்கு பெயர்ந்து வருகிறோம். ஏன் பெயர்ந்துன்னு சொல்றேன்னால், கண்ணனிடத்திலிருந்து மனத்தை விலக்குவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நாமும் வெகு நாட்கள் பாகவதத்தை அனுபவித்திருந்தாலும் அங்கிருந்து பெயர்ந்து இனி ஆச்சாரம் அனுஷ்டானம் நேர்மை இதற்கென்றே பெயரெடுத்த ராமன், அயோத்தியா ராமன், அவனை சேவிப்பதற்காக புகுகிறோன். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். கீழே உங்களிடத்துல வேண்டுகோள் வைத்திருந்தேன். வடமொழி அறிந்தவர்கள் அந்த மொழியில அச்சு போட்டிருக்கிற புஸ்தகத்தை கையில் வச்சுக்குங்கோ. தமிழ் தெரிந்தவர்கள் தமிழில் அச்சு போடப்பட்ட வால்மீகி ராமாயணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கம்பராமாயண புத்தகமும் தேர்ந்திருந்தால் நலம். எந்தெந்த ஸ்லோகம் எப்படி சொல்றேங்கிறதை பழையபடிக்கே தெரிவிக்கிறேன். அதை நீங்க அவசியம் பார்த்துக்கலாம். ராமாயண ஸ்லோகமே உயிரானவை. ஒன்னொன்னும் அக்ஷர லட்சம் பெறும். பொன்னேட்டிலே பதிக்கப்பட வேண்டிய எழுத்துகள். அயோத்தியால பல தடவை
நீங்களும் பார்த்திருப்பீள். வால்மீகி பவனத்துக்கு போனோம்னால் சுத்தி 24,000 ஸ்லோகங்களும் எழுதப்பட்டுள்ளன. நடுவில் வால்மீகி முனிவர் உள்ளார். பக்கத்தில் 2 குழந்தைகள், லவனும் குஷனும். அவ 2 பேருக்கும் தான் வால்மீகி சொல்லி கொடுத்தார். இன்னைக்கும் வால்மீகி ராமாயணமே ரீங்கரிக்கும். அயோத்தியில் வால்மீகி பவனத்துக்கு போனோம்னால் ராமாயணம் முழுக்க எழுத வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தேசத்தில் கம்பராமாயணம், அவர்கள் தேசத்துக்கு வால்மீகி ராமாயணம். இப்போ வால்மீகி ராமாயணத்தின் தியான ஸ்லோகங்களை வாசிக்கிறேன். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனச்சாரிணः ஸ்ருண்வன்னாம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம் யப்பிபன் சததம் ராமச்சரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேதசம் அகல்மஷம் கோஷ்பதீகிருதவாராசின் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானஞ்சனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோஜவம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்ஹிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாஹ லங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சநேயம் ஆஞ்சநேயம் அதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவனமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்தவாக்கியபத்தம் ரகுவரச்சரிதம் முனிப்ரணீதம் தசசரசவதம் நிஷாமயத்வம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிப் பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமளம் என ஆச்சரியமான சில ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்துக்குண்டான பொதுவான கருத்துகள் என்னங்கிறத தெரிவிக்கிறேன். அப்புறம் ராமாயணம் பாலகாண்டத்தில் முதல் சர்க்கத்தில் என்ன ஸ்லோகம்னு பார்க்கலாம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம். வால்மீகி எப்படி ராமநாமத்தை சொல்லி ராமாயணத்தை பாடினார் என்று விளக்குகிறது இந்த ஸ்லோகம். ஒரு குயில் கூவுமா போலே வால்மீகியும் ராம ராம என்று கூவினாராம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம். போகிற உயிரக்கூட தக்கவல்ல வல்லமை படைத்தது ராமநாமம். மதுரமான அக்ஷரம், அமுதம் சுவைக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமானால் அமுதமும் விஷத்தை போன்றது. ராமநாமம் அமுதம் போன்றது. அளவுக்கு அதிகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எவ்வளவு நேரம் எவ்வளவு தடவை வேணுமாலாமல் ராமநாமத்தை சொல்லலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என அற்புதமான ராமநாமத்தை கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வணங்குகிறேன். வால்மீகி என்னும் குயில் பறவையை வணங்குகிறேன். குயில் மரத்தின் மேலிருந்து கூவும். வால்மீகி என்னும் குயிலோ வேதம் என்னும் மரத்துக்கு மேலிருந்து கூவிற்று. அப்போ வேதத்துக்கே பொருள் கூட்டுமா போலே வல்லமை சேர்க்கிறா போலதான் வால்மீகி பாடினார். ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனச்சாரிணः ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம். இப்படி வால்மீகி ஆகிற முனிவர் காட்டில் வாழக்கூடிய சிங்கத்தை போன்றவர். அவர் பாடிய ராமநாமத்தையும் ராமாயணத்தையும் சொன்னவன் யார்தான் உயர்ந்த கதி அடைய மாட்டான்? கோ ந யாதி பராங்கதின். ராமநாமத்தை சொன்னாலே உயர்ந்த கதியான மோட்சம் கிட்டும். யப்பிப சததம் ராம சரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம்பந்தே பிராச்சேதசம் அகல்மஷம். பிரச்சேதஸ்களிடத்திலிருந்து வந்தவர் பிராச்சேதசர். அவர்தான் வால்மீகி. அவர் இந்த ராமாயணத்தை பாடி பாடி திருப்தி அடைந்தாரா? அதிருப்தஸ்தம் முனிம்பந்தே. திருப்தி ஏற்படலே. 24,000 முடித்தோம், 48,000 பாடுவோமா? 48,000 முடித்தால் 96,000 பாடுவோமா? இன்னும் எத்தனை கோடி தடவை ராமநாமத்தை சொல்லுவோம் என்று திருப்தி ஏற்படாமல் ஆசையோட கூறிக்கொண்டிருக்கிறாராம். யப்பிபம் சததம் ராம சரிதாமிருத சாகரம்.
எப்போதும் ராமச்சரித்தமாகிற அமுத கடலை குடித்து கொண்டே இருப்பவர் வால்மீகி. கோஷ்பதி கிருதவாராசன் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். அனிலாத்மஜர் அனலஹ நெருப்பு கடவுளுக்கு பேர், அனிலஹ வாயு காற்றுக்கு பெயர், அனிலாத்மஜன் காற்றுக்கு மைந்தனாக பிறந்த ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வணங்குகிறேன். அவர் என்ன செய்தார்? அத்தனை ராட்சசர்களையும் மசகீகிருத்த வெறும் ஒரு புழு பூச்சி போலே அரக்கி முடித்தார் அல்லவா? அப்படிப்பட்ட மசகீகிருத்த ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். ராமாயண மகாமாலை அதை வைத்தே எப்போதும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டு கொடுக்கிற ஹனுமானை வணங்குகிறேன். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம். அஞ்சனை மைந்தனாய் ஜானகியினுடைய சோகத்தை போக்கினவரான ஆஞ்சநேயரை கபீசன் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். லங்கையே கொளுத்தி அக்ஷகுமாரனை முடித்தவர். ராவணனுடைய மகன் அக்ஷகுமாரனை முடித்தவர். லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம். மனதின் வேகத்தில் பருக்கக்கூடியவர், காற்றின் வேகத்தில் தாவக்கூடியவர். ஜிதேந்திரியம் புலன்கள் அனைத்தையும் ஜெயித்த பிரம்மச்சாரி. புத்திமதாம் வரிஷ்டம் புத்திமான்களுக்குள்ளே மிகச் சிறந்தவர். வாதாத்மஜம் கடவுளின் மைந்தன். வான யூதமுத்தியம் அனைத்து குரங்குக்கும் முதன்மையானவர். ஸ்ரீ ராமதூதம் சிரசானமாமி. ராமதூதனான ஆஞ்சநேயரை தலையால் வணங்குவோம். உல்லங்கிய சிந்தோஹோ சலிலம் சலீலம். பெருத்த கடலனுடைய அத்தனை தண்ணீரையும் தாண்டி உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் அனாயாசமாக விளையாட்டு போல தாண்டி. ரெண்டு சொல்ல எப்படி வச்சிருக்கார் பாருங்க. சலிலம் சலீலம். சலில தண்ணீர், சலிலம் தண்ணீரை, சலீலம் ரொம்ப லீலையா அவலீலையா அனாயாசமாக தாண்டினார். யசோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமிதம் பிராஞ்சல ராஞ்சனேயன். சீதையை கண்டார். சீதை சோகத்தில் துடித்து கொண்டிருந்தார். அந்த சோகம் துன்பமாகிய நெருப்பையே எடுத்து கொண்டு வந்து லங்கையை எரியூட்டினார். வாலில் வைத்த நெருப்பை வைத்து லங்கையை கொளுத்தவில்லை. சீதையினுடைய துன்பமாகிற நெருப்பு, அந்த நெருப்பை கொண்டு வந்து எரியூட்டினாரே. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை வணங்குவோம். சலிலம் சலீலம் யசோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமிதம் பிராஞ்சலிர் ஆஞ்சநேயம். ஆஞ்சநேயம் அதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம். சேவித்தாலே ஸ்வர்ண திருமேனிய போலே தகதகக்க கூடிய அழகிய திருமேனியோட கூட பாரிஜாத தருமூலவாசினம். பாரிஜாத மரத்தினுடைய வேரோடு இருப்பவர். பாரிஜாத மரத்தில் இருப்பவர்னு சொல்லலாம். பாரிஜாத மதம் ஸ்ரீ ராமச்சந்திரனே. ராமச்சந்திரனுடைய வேர் அவனுடைய திருவடி, அதை விட்டு விலகாமல் இருப்பவர்னு சொல்லலாம். பாவயாமி பவமானந்தனம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை வணங்குகிறேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திரகத மஸ்தகாஞ்சலிம். எங்கெங்க ராமாயணம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கைகூப்பி தழுதழுக்க கண்களிலே நீர் நிரம்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறவர். வேத வேத்தியே பரேபும்சி ஜாதேத சரதாத்மஜே. வேதங்களெல்லாம் கூடி வேதவேத்தியனான பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதரித்த போது வேதங்களே ராமாயணமாக வால்மீகி வாயிலே புறப்பட்டன. வாத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம். அதனுடைய எழுத்து சீர் தளை அடி தொடை என்ன ஆச்சரியமான கவிதை. ரகுவர சரிதம் முனி பிரணீதம். முனிவராலே எழுதப்பட்ட ராமனின் சரித்திரம். தசசரசவதம் 10 தலை ராவணனின் முடிவு நிஷாமயத்வம். அதை கேட்போம் கேட்போம். ஸ்ரீ ராகவனை, தசரதனுக்கு மகனாக பிறந்தவனை, சொல்லொணாத கீர்த்தி படைத்தவனை, சீதாபதியை, ரகுகுலத்திலே பிறந்த ரத்னமயமான தீபத்தை, முழந்தாளளவு நீண்டிருக்கிற திருக்கைகளை உடையவனை, தாமரை போன்ற கண்கள் படைத்தவனை, ராமனை, அரக்கர்களை அழித்தவனான பெருமானை நமாமி வணங்குகிறேன். வைதேகி சகிதம் சுரமத்ரும. வைதேகியோட கூட பெரிய ஸ்வர்ண மண்டபத்திலே எழுந்துருளப் பண்ணி வீராசனத்திலே அழகிய வசிஷ்டாச்சாரியராலே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டான். அப்படிப்பட்ட ராமம் பஜே சியாமளம். சியாமளமூர்த்தியான ராமச்சந்திரனை வணங்குகிறேன்கிறதோட அவதாரிக்கை முற்றிற்று. மேலே ராமாயணம் தொடங்கும்.